ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையில் எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கேன்னா, நான் வந்து எக்ஸாம் தான் போக போகிறோம் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. அதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப யூனிவர்சிட்டி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் இருக்க சிட்டியில் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. ஸோ பக்கத்து சிட்டி இதில் தான் போட்டிருக்கேன். அதுவும் 1 o'clock வந்து போட்டிருக்கேன். இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஒரு 1/2 an hour ட்ராவல் பண்ணி போகணும். டைம் இப்போவே பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது. 1 o'clock நாங்கள் இருக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன். இதுதான் நம்ம போக போகிற ரயில்வே ஸ்டேஷன். டிக்கெட் எடுத்தாச்சு, ஓடணும். இப்போது இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் பிளாட்ஃபார்ம் நம்பரை கண்டுபிடிச்சி ஓடணும். திறந்துட்டாங்க. இதுதான் வந்து கொரியால எக்ஸ்பிரஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயின், KTXன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஜோன்ஜு சிட்டிலேருந்து பஸ்ஸில் போகணுன்னா 40 to 45 minutes கிட்ட ஆகும். ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து 10 minutes போயிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ITX. ஸோ நம்ம இப்போ உட்காந்துருக்க ட்ரெயின் வந்து சோலுக்கு ஒரு 3 hours இல்லை 2.5 hours போகும்னா, அங்கே இருக்கிற ட்ரெயின் வந்து 4 hours 5 hours ஆகும். எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகும். இதுதான் இக்ஸான் ஸ்டேஷன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்தாச்சா. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. அதனால நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்ப திரும்ப நம்ம ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு இன்னும் 20 minutes டைம் இருக்குது. அதுக்குள்ளார சும்மா சுற்றி பார்த்துட்டு இல்லை காஃபி ஷாப் போயிட்டு அப்படியே திரும்ப போய் ட்ரெயின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து கிளைமேட்டுமே நல்லா இருக்குது. ரொம்ப குளிரவும் இல்லை, லைட்டாக வெயில் அடிக்குது. நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற எடியா காஃபி தான் போக போகிறோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நேபாள் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ராரா இது ஜொஞ்சூலே இருக்குல்ல. ஓகே, வெளியே போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் நமக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குது. போயிட்டு சும்மா அங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம போயிட்டு அங்கே சும்மா உட்காந்துருக்கலாம். ஒரு 10 minutes உட்காந்துருந்தோம்னா நமக்கு ட்ரெயின் வந்துடும். கிளம்பி போகலாம். இது எவ்வளோ சின்ன ட்ரெயினாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கும், 2 பெட்டி தான் இருக்குது. அதுக்குள்ளே ட்ரெயினே முடிஞ்சிருச்சு. எங்கடா மீதி பெட்டியை காணோம். கைஸ், ட்ரெயின் வந்து தப்பாக ஏறிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினை நான் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அந்த ட்ரெயினில் தான் ஏறி இருக்கணும். அப்புறமா ஓடி வந்து TTR கிட்ட கேட்டேன். இதுவும் வந்து ஜொஞ்சு தான் போகுது, ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயினை விட்டுட்டா நம்ம அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிவிட்டு புது டிக்கெட் எடுக்கணும். என்னை வந்து பாவம் பார்த்து பரவாயில்ல ஏறிக்கோ, இதுவும் ஜொஞ்சு தான் போகுது அப்படின்ட்டாரு. இல்லைன்னா நான் திரும்ப போயிட்டு ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்னா ஜொஞ்சு வந்துடும், இறங்கி போகலாம். அவ்வளோதான், வரப்போகுது. ஏறினதே தெரில, அதுக்குள்ளே வரப்போகுது. இங்கேயுமே ஆக்சுவலி சீட் இருக்குது, வேணும்னா உட்காந்துக்கலாம். பட் வரப்போகுது நம்மளோட ஸ்டாப்பு. தப்பான ட்ரெயின் ஏறினாலும் வந்து கரெக்டாக என்னோட சிட்டியில் வந்து நான் இறங்கிட்டேன். இப்போ வந்து டாக்ஸிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் நியூ இயர் பிளான் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பிளான் எதுவுமே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்குவிட் கேமுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது சீரீஸ் இருந்ததுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் நிற்கிற டைமில் தான் டாக்ஸி வராது, ட்ரெயின் வராது. இல்லைன்னா தப்பான ட்ரெயினில் ஏறுவேன். நல்ல வேலை கரெக்டாக ஜொஞ்சூலியாவது இறங்கினேன். வேறு சிட்டியில் போய் இறங்கியிருந்தேன்னா நான் எப்படி திரும்ப வந்திருப்பேன்னு தெரியல.
அப்புறம் கொரியாவில் வந்து இந்த ஃப்ளைட் கிராஷ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால இங்கே நடக்க போகிற அந்த நியூ இயர் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து பூசானில் லைட் ஃபெஸ்டிவல் நடக்கும், சோலில் வந்து ஃபயர் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ளைட் கிராஷ்னால எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் நான் இருக்க சிட்டிலையுமே வந்து அந்த கவுண்ட் டவுன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே நடக்கும். இப்போ வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டைசோ தான் போக போகிறோம். டைசோவில் வந்து இந்த டிஷ்யூ வாங்குறதுக்காக தான் போனேன். டிஷ்யூ வந்து தீந்துருச்சு. அதே மாதிரி அங்கே ஸ்கின் கேர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்கும் அண்ட் சீப்பாகவுமே இருக்கும். பார்சல் வந்திருக்கு ஏதோ அண்ட் சீப்பாகவுமே இருக்கும். அங்கே ஸ்கின் கேர்லாம் பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்குன்றதுக்காக ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் வந்து குறையாது. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டைசோ பொறுத்தவரை ரொம்ப சீப்பான ஸ்கின் கேர் வாங்கணுன்னா டைசோ போகலாம். ஆலிவ் எங்கில் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, பார்சல் வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். பார்சல் வந்து ஹருஹருலேருந்து வந்திருக்கு. நான் வந்து இந்த டப்பாவை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன வந்திருக்குன்னு தான் தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், நிறையா இருக்குது இதுக்குள்ளே. என்னென்ன ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கலாம். இது வந்து கிஃப்ட் கார்டு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கொடுத்துருக்க க்ரீமோட இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. நான் வந்து இந்த க்ரீமை வந்து லாஸ்ட் வீக் தான் நான் இங்கே குப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அமேசான் மாதிரி தான் அதுவும். அதில் தான் வந்து எல்லாமே வாங்குவேன். ஸோ அந்த குப்பாங்களை பார்த்து நான் லாஸ்ட் வீக் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு பிஆரில் அதே ப்ராடக்ட் வந்திருக்கு. ஹவு லக்கி ஐ எம். இது வந்து கேட்லாக் இருக்குது இதில். வாவ், டார்க் ஸ்பாட்டோட செட் இது. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டார்க் ஸ்பாட் சீரம் இருக்குது அண்ட் இது வந்து டார்க் ஸ்பாட் ஜெல் க்ரீம். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்லுவேன். வாவ், பேக்கேஜிங் வந்து நல்லாயிருக்கு. இந்த க்ரீம் தான் நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன், விஷலிஸ்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இதோட பேக்கேஜிங் தான் வந்து நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். Later that same evening. கடையை வந்து வெறிச்சோடின்னு இருக்கு, யாருமே இல்லை. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் கடை. எனக்கு வந்து கார்லிக். இது பேரு இது வந்து ஏதோ ஒரு பெரி காக்டெயில். மேல லெமன் போட்டிருக்காங்க, கீழே இருக்குது பெரி. அது என்னதுன்னு தெரியல. டிசாஸ்டர்ஸ் டே ஆயிடுச்சு இந்த ஒரு நாள்ல. பிரசிடென்ட் போனாரு, அப்புறம் கரன்சி வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. அப்புறம் ஃப்ளைட் கிராஷு. அப்புறம் காலையில் வந்து இமிக்ரேஷனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ இந்த சாப்பிட்ட சிக்கனும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வேற கடை போக போகிறோம். மொத்த வருஷத்தையுமே வந்து இந்த ஒரு டிசம்பரில் வந்து முடிச்சு விட்டாங்க. அடுத்த கடை வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. காய் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பவுலிங் விளையாட தான் வந்திருக்கோம். சாபூத்ரி அரை மணி நேரமா சாபூத்ரி போடுறோம். மண்டே வந்து அரை மணி நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் யாருமே விளையாட ஆமா. இது வந்து கடைசி நாள் 2024. ஐயோ, எந்த பிராந்து சேட்டா. நன்றி. ஓகே, ரெடி. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு.
வந்து நல்லபடியாக போயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் நூரே பங்க்லேருந்து எல்லோரும் டிஸ்பர்ஸ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ தான் எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய vlogs வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.